ஜெபராஜையா உங்களுடைய கரங்களை நாம் கொடுக்கலாம். நாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஜெபிப்போம். நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசும். மீதியான வேலை தகப்பனே நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 60:11 வாசிப்போம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் போதும். அருமையான தேவனுடைய ஜனமே, சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை இந்த நாளில் சில இக்கட்டுகளில் நீங்கள் இருக்கலாம். இக்கட்டான சூழ்நிலையில் ஒன்று பண நெருக்கடியாக இருக்கலாம், இல்லை என்றால் பல மனிதர்கள் எதிராக எழும்பி உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று எப்படியாவது உங்களை விழத்தள்ள வேண்டும் என்று உங்களுக்கு விரோதமாக உங்களுடையதை அபகரிப்பதற்காக அவர்கள் உங்களுக்கு நெருக்கம் கொடுத்து மனச்சஞ்சலத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்று சங்கீதக்காரன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இக்கட்டில் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா, மனிதர்கள் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது, தேவரீர் நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும். இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எல்லா பக்கமும் இருக்கோம். இங்கே பணம் கட்டணும், இந்த பக்கம் பணம் கட்டணும், பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணும், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம். இன்னொரு பக்கம் யாருக்கு நன்மை செய்தாலும் நன்மை செய்தவங்க எனக்கு விரோதமாக எழும்பி நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என்னால் தாங்கிக் கொள்ள பலனில்லை, ஆள பலனில்லை என்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், இக்கட்டில் உதவி செய்கிற தேவன் உங்களுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர் உதவி செய்வார். மனிதர்கள் உதவி செய்யாதபடி அவர்கள் முகத்தை திருப்பி இருக்கலாம், அவர்களுக்கு உங்களை புரிந்து கொள்ள வேண்டிய விதமாக புரிந்து கொள்ளாதபடி ஏதோ நீங்கள் செய்த தவறினால் இந்த பிரச்சனையில் நீங்கள் மாட்டியிருக்கிறீர்கள், இது உங்களுடைய தவறு என்று சொல்லி சரியாக புரிந்து கொள்ளாதபடி உங்களை குற்றவாளியாக தீர்க்கிற ஜனங்கள் மத்தியிலே நெருக்கமான நேரத்தில் அளபலனில்லாதபடி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் உனக்கு உதவி செய்வேன். யோனாவினுடைய வாழ்க்கை தேவ சித்தத்துக்கு விரோதமாக போனது நிமித்தமாக கொந்தளிப்பு வந்தது, பயங்கரமான பிரச்சனை வந்தது. அவனை தூக்கி கடலிலே போட்டார்கள், அவன் மூழ்கினான், கடல் பாசி அவனை சுற்றி கொண்டது. ஆகிலும் அவன் வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அருமையான தேவனுடைய ஜனமே, நாங்கள் பிழைப்போம் என்று கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. எங்க திராணிக்கு மேல வருத்தம் கொஞ்ச நஞ்சம் இல்லை, வருத்தம் நேரிட்டது. வாசிங்க. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் பேரில் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். நன்றாக கவனிங்க. எங்களுக்கு மிஞ்சின ஒரு பாரம், மிஞ்சின ஒரு வருத்தம், மரணம்தான் இதுல முடிவுல வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை உங்களுக்கு ஏற்பட்ட வியாதி, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இனி முடிவு மரணம் தான், இருக்கிறதோட செத்துடலாம், இனி எனக்கு அழிவு தான், இதோடு முடிந்தது என்று ஒரு முடிவு என்கிற நிலைமையை சற்று உங்களுக்கு கொண்டு வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நெருக்கத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நாங்கள் நிச்சயித்திருந்தோம், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். நம்பி இருக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே,
இந்த நாளிலும் மரணம் வரும் என்கிற நிச்சயம் இருந்தது. ஆனால் அதிலிருந்தும் எங்களை அவர் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த நாட்கள்ல இந்த சூழ்நிலையிலிருந்து தேவன் என்னை விடுவிப்பார் என்று சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடாததல்ல. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடாததில்ல. இது முடியாது என்று யாரோ சொல்லி இருக்கலாம், யாரோ இனி அவ்வளவுதான் என்று சொல்லி இருக்கலாம். உங்க சரீரத்தை நீங்கள் நம்ப முடியாதபடி உங்க பிரச்சனை தலைக்கு மேல் போயிருக்கலாம். இல்ல, இனிமேல் தீர்ப்பு அவங்களுக்கு தான் போகிறது போல இருக்கு. இனி அவ்வளவுதான், நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்க போகிறேன் என்கிற நிலைமையில் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது காரியம் மாறுதலாக முடிந்தது. எந்த காரியம் எப்படி உங்களுக்கு பாதகமாக மாறிவிடுமோ என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் மாறுதலாக முடியத்தக்கதாக என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இடைபட போகிறார். உங்க பிரச்சனையில இடைபட போகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எவ்வளவு பெரிய சேனைகள் வந்தாலோ, எவ்வளவு பார்வோனுடைய படைகள் வந்தாலும், ரதங்கள் வந்தாலோ, முன்பாக சிவந்த சமுத்திரம் இருந்தாலோ, இனி முடிந்தது என்கிற நிலைமையை உருவாக்கலாம். அதன் மத்தியிலும் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலோ இனி அவ்வளவுதான், இனி சத்துருடைய கையில் நான் மாட்டிக்கொள்வேன், இனி அவ்வளவுதான், நான் எழுந்து நிற்க எனக்கு பலனில்லை, இனி அவ்வளவுதான் என்று ஒரு முடிவை நம்பி இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே முன்பாக இருக்கிற சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து உங்களை முன்னேற வைக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இப்பொழுதும் பிரச்சனைகளை பாராதங்க, பிரச்சனையை மாற்றுகிற தேவனை பாருங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் மனிதர்களுடைய இருதயத்தை மாற்ற அவரால முடியும். தேவனால இருதயத்தை மாற்ற முடியும். இனி அவ்வளவுதான் என்று சொல்லலாம். எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு பிளவு வந்தது. வியாதியின் கூர் மரணத்துக்கு நேராக இருந்தது. அங்கே முடிவு என்று சொல்லி வார்த்தை அவனுக்கு நேராக வந்தது. சுவர் புறமாக அவன் திரும்பி அழுதான். கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன். அதை கண்டு பாதி முற்றம் வரைக்கும் போன அதே ஏசாயா தீர்க்கதரிசியை மறுபடியும் வர வைத்து இன்னும் 15 வருடம் என்று சொல்லி அந்த அழுகையை களிப்பாக மாற்றின தேவன். அழுது கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் கண்ணீரை கண்டு காரியம் மாறுதலாக போகிறது. கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. ரேமன துரியா ரபல திபி துரிபியா ரபல திபி துரிபியா லேமன ரபஹ துரியா ரபல திபி துரிபியா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சீசர்கள் கதறுகிறார்கள், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவை இல்லையா என்று அக்கறைக்கு போகிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு அவர் படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். காற்றடிக்கிறது, கொந்தளிக்கிறது, அமிழ்ந்து போகிறோம் என்று சொல்லி அவர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் அமிழ்ந்து போகிறோம். போதகரே, உமக்கு கவை இல்லையா? உமக்கு கவலை இல்லையா? இன்று ஒருவேளை நீங்கள் புலம்பலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு கவலை இல்லையா? நீங்க எங்களை காணலையா? ஆண்டவரே, நீர் காண்கிற தேவன் என்று பார்த்தோம். தேவரே, இப்பொழுது தகப்பனே, நீங்க என்னை காணலையா? எவ்வளவு வேதனை, நான் எவ்வளவோ ஜெபிச்சிட்டேன், எவ்வளவோ அழுது புலம்பிட்டேன், எனக்கு இந்த காரியம் நடக்கலை, என்னால இதுக்கு மேல தாங்க முடியல. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், அமிழ்ந்து போகிறோம், உமக்கு கவை இல்லையா என்று சொல்லலாம்.
ஆனால் இரட்சகர் இயேசுவை எழுப்பும் பொழுது காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவனை அவர்கள் தட்டி எழுப்பும் பொழுது இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னாரே, அந்த தேவன் சொல்லுகிறார், இன்று உன் வாழ்க்கையில் கொந்தளிக்கிற கொந்தளிப்பை பார்த்து இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் அந்த கொந்தளிப்பு அமருவதாக. இன்றைக்கு தேவன் சொல்கிறார், இறையாதே அமைதலாயிரு. என்னுடைய ஜனங்கள் பயப்படுகிறார்கள், இறையாதே. காற்றே, உன்னை கண்டு பயப்படுகிறார்கள், இறையாதே அமைதியாயிரு என்று சொன்னவர் இந்த நாளிலும் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் உன் வாழ்க்கையில் உன்னை பயமுறுத்துகிற சத்துருடைய கிரியைகளை இன்று அவர் அதட்டி கொண்டு இருக்கிறார். இப்பொழுது 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 தேவனுடைய வல்லமை கடந்து வருகிறது. ரேமன ஹதுனியா ரபலதி பிதுரிபியா ரேபலதி பிதுரிபியா ரபலதி பிதுரிபியா ரெக்கரபலதி பிதுரிபியா. இப்பொழுது அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், சமாதானத்தோடு போ, வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னாரே. சொன்ன மாத்திரத்திலே அத்தனை வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீனுடைய வேதனை ஒரு நொடி பொழுதில் மாறினது உண்மையானால், அவர் இந்த நிமிஷ நேரத்திலே எல்லாவற்றையும் அவர் மாற்றிவிட்டார். அருமையானவர்களை, சமாதானத்தோடு போ, வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னாரே. என் தேவனுடைய விருப்பம் நீங்க சமாதானத்தோடு போகணும், நீங்க வேதனை நீங்கி சுகமாயிருக்கணும். என் தேவன் உங்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன், உங்களுடைய சமாதானத்தை விரும்புகிற தேவன். சங்கீதம் 29 வாசிக்கிறோம், அவர் தமது ஜனத்திற்கு சொல்லுங்க பலன் கொடுப்பார், சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுப்பாராம், சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பாராம். அருமையானவர்களே, அந்த தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் பலப்படுத்துவேன், உனக்கு நான் சமாதானம் கொடுப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா? கலாத்தியர் 5 சொல்லுகிறது, ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாக விசுவாசிக்கிற நமக்கு வருமா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. இது எப்படி ஆகும் என்று நீங்கள் கேட்கலாம். சூழ்நிலையை பார்த்து நீங்கள் எப்படி ஆகும் என்று கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரத்தில் நீங்க வாஸ்து பாருங்க. அந்த 27வது அதிகாரத்தில் சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அருமையான தேவனுடைய ஜனமே, கப்பல் பிரயாணத்திலே அவர்கள் வேதனையோடு நொறுங்கி போய் இருக்கும் பொழுது சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, எந்த வெளிச்சமும் இல்லை, இருள தடவி தெரிகிற ஒரு நிலைமை, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை தேவ மனிதனுக்கு உண்டாகி பவுல் எழும்பி, ஜனங்களே பயப்படாதங்க, பயப்படாதங்க. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சூரியனும் இல்லாமல் சந்திரனும் இல்லாமல் இருள இருக்கிறது போல் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது உங்களுக்கு நேராக கடந்து வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 139 முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். அருமையானவர்களே, முன்னும் பின்னும் நெருக்க வருதா? தேவன் அவருடைய தயவுள்ள கரத்தை உங்கள் மீது வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பக்கமும் இருக்கோம், இந்த பக்கமும் இருக்கோம். எல்லாரும் யோசிப்பாங்க, இங்கேயும் இருக்கோம் இங்கேயும் இருக்கோம். ஆண்டவர் சொல்றார், இந்த நேரம்தான்
என்னுடைய கரத்தை உன் மேலே வைப்பேன், என் கரத்தை உன் மேலே வைப்பேன். அருமையானவர்களே, தேவனுடைய கரம் நன்மையாக நன்மையாக உங்க மேல அமருகிற நேரம் இதுதான். கர்த்தருடைய கரம், அருமையானவர்களே, கர்த்தருடைய கரம் உங்க மேல நன்மையாக அமரப்போகிறது. அருமையானவர்களே, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரம் உங்க மேல இப்பொழுது அமரப்போகிறது. அருமையானவர்களே, கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். அவருடைய கரம் குறுகல, அவருடைய கரம் குறுகல, அவருடைய கரம் குறுகல. அந்த கரம் சாதாரண கரம் அல்ல. அமிழ்ந்து போகிற நேரத்தில் பேதுருவை தூக்கி இழுத்த அந்த கரம். கரங்களை தட்டுங்க. அமிழ்ந்து போகிற நேரத்தில் பேதுருவை தூக்கி எடுத்த அந்த கரம். கரங்களை தட்டுங்க. ஆவியானவரே, உமக்கு நன்றியப்பா. ஆவியானவரே, 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 தேவனுடைய வல்லமை, வல்லமை, வல்லமை. லேமன ரபஹ துனியா ரபலதி பிதுரிபியா ரேவலதி பிதுரிபியா ரபலதி பிதுரிபியா. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எல்லாம் முடிந்தது என்று, இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது, என்னை கொண்டு போய்விட ஒருவரும் இல்லை என்று யோவான் 5வது அதிகாரத்திலே பெதஸ்தா குளத்திலே ஒருவன் சொல்லுகிறான். என்னை கொண்டு போய்விட ஒருவரும் இல்லை, எனக்கு மனித உதவி இல்லை. அருமையானவர்களே, மனித உதவி இல்லாத ஒரு நேரம் ஒருவர் அங்கே வந்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, மனித உதவியற்ற நிலைமையில் இருக்கிற உன்னை தேடி என் ரட்சகர் இயேசு வந்திருக்கிறார். எதற்காக? 38 வருட பிரச்சனைகளை மாற்றுவதற்காக. படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னாரே, அந்த தேவன் உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுக்க வந்திருக்கிறார். என்னை கொண்டு போய் விட ஒருவரும் இல்லை. எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள். எல்லாரும். 2 தீமோத்தேயு 4:16 வாசிக்கிறோம். முதல் விசை நான் உத்தரவு சொல்ல நிற்கும் பொழுது எல்லாரும் என்னை விட்டு போனார்கள், கர்த்தரோ எனக்கு துணை நின்றார். அல்லேலூயா. எல்லாரும் போகலாம். எல்லாரும் போகிற நேரத்தில் ஒருவர் உங்களுக்கு துணை இல்லாதபடி நிற்கிற, தடுமாறி நிற்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் சொல்லுகிறார், அவர்கள் போனால் போகட்டும், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன். உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன், என்னுடைய உதவி உனக்கு உண்டு. அருமையானவர்களே, மனுஷங்க அளந்து கொடுப்பாங்க, தேவன் அள்ளி கொடுப்பார். அளந்து கொடுக்கிற மனுஷங்க உங்களுக்கு தூரமாக இருக்கலாம், அள்ளி கொடுக்கிற தேவன் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அவர் உங்கள் படகில் இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உங்களுக்காக வழக்காடுகிறவர், உங்களுடைய சூழ்நிலையை அறிந்தவர். நீங்கள் ஒருவேளை ஆகார் வனாந்தரத்தில் இருந்தது போல ஒரு வனாந்தரத்தில் இருக்கிறேன், என்னுடைய பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறது, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், அந்த இடத்திலே எது கிடைக்க வேண்டுமோ, தண்ணீர் கிடைக்காது வனாந்தரத்தில், அதிலே ஒரு நீரூற்றை உண்டாக்கி அழுகைக்கு பதில் கொடுக்கத்தக்கதாக அங்கே தேவையான நீரூற்றை உண்டாக்கி தாகத்தை தீர்த்த தேவன் சொல்லுகிறார், நீ எந்த நிலைமையில் இருந்தாலோ, எது உனக்கு கிடைக்காது என்கிற நிலைமையில் இருந்தாலோ, நீ இருக்கிற இடத்திலே உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிற தேவன் உன் அண்டையில் இருக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறார். நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? உனக்கு என்னப்பா செய்யணும்? உனக்கு என்னப்பா செய்யணும்? ஏன் அழுகிறாய்?
யாரை தேடுகிறாய் என்று விசாரிக்கிற தேவன். ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? எதற்காக அழுகிறாய்? யாரோ கடினமாக பேசிவிட்டார்கள். ஒன்று மாத்திரம் நிச்சயம், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை வர வைக்க என் தேவனால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருவேளை எலிசா கூட இருந்த சீசன் சொல்லுகிறான், எதிரிகள் சூழ வரும்பொழுது, ரதங்கள் குதிரைகளோடு வரும்பொழுது அதை பார்த்து ஐயோ நம்ம என்ன செய்வோம் என்று சொல்லி, எதிரான சூழ்நிலையை பார்த்து அவன் ஐயோ என்று சொல்லுகிறான். உண்மைதான், எதிரிகள் வந்தது உண்மைதான். ஆனால் எலிசா அவனுடைய கண்களை திறக்கும் பொழுது அதற்கு மேலாக அக்னி ரதமான குதிரைகளோடு தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறதை பார்த்து, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி, அருமையான தேவனுடைய ஜனமே, இன்று இந்த நாளிலும் மாம்ச கண்களில் பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் நிற்கிற உங்களுக்கு இன்று தேவன் ஆவிக்குரிய கண்களை திறந்து தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதை நாம் கண்டு கொள்ளத்தக்கதாக, அல்லேலூயா, அல்லேலூயா, அதற்கு மேலாக தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். அது சாதாரண குதிரை அவர்களை சுற்றிலும் இருந்தது உண்மைதான். ஆனால் தேவன் இவர்களுக்கு வைத்தது அக்னிமயமான குதிரை. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறது அக்னிமயமான குதிரை. சாதாரண குதிரையை பார்த்து நீங்க பயப்படாதங்க. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை சுற்றிலும் தேவன் பாதுகாப்பாய் இருக்கிறார். சகரியா 2:5 சொல்லுகிறது, நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து இரவும் பகலும் அதை பாதுகாப்பேன். அதை சுற்றிலும் அவர் எப்படி இருக்கிறாரா சொல்லுங்க? அக்கினி மதிலாக நம்மை சுற்றிலும் தேவன் ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். சாதாரண பாதுகாப்பு கிடையாது, அக்கினி மதிலாக, அக்கினி மதிலாக. உங்களை சுற்றிலும், உங்க வீட்டை சுற்றிலும், உங்க பொருளை சுற்றிலும் அக்கினி மயமாக ஒரு பாதுகாப்பு இருக்கு என்பதை மறந்துடாதங்க. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். அவர் அரணாக இருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு என்னுடைய பிரச்சனை அதிகம், என்னால் தாங்க முடியலை என்று சொல்றீங்களோ, நீங்க திரும்பி போங்க. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆகாது என்று தள்ளப்பட்ட அதே இதை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிறவர் என்னுடைய தேவன். குடும்பத்தில் ஆகாது என்று தள்ளினார்களோ, உங்க வீட்டில் உங்களை ஆகாது என்று தள்ளினார்களோ, உங்க ஊர்ல நீ ஆகாதவன் என்று பெயர் பெற்றீங்களோ, நீங்க இந்த நாட்களில் மூளைக்கு தலைக்கல்லாக, மூளைக்கு தலைக்கல்லாக தேவன் உங்களை தூக்கி நிறுத்த போகிறார். உங்களை தூக்கி நிறுத்த போகிறார். உங்களை தூக்கி 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 நிறுத்த போகிறார். சில குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. நீங்க, உங்க குடும்பம் எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறது. உங்க குடும்பம் எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறது. பிரதர், உங்க வாழ்க்கையில நீங்க எழுந்து நிமிர்ந்து நிற்க போறீங்க. அல்லேலூயா. இப்பொழுது தேவனுடைய மகிமை இந்த கூடாரத்தை மூடுகிறது. தேவ மகிமை, 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 தேவ மகிமை, மகிமை, மகிமை. எந்த இடத்தில் ஆகாது என்று தள்ளினார்களோ அதே இடத்தில், எந்த பார்வோனுக்கு பயந்து மோசே ஓடினானோ
மறுபடி முள்செடியிலே தேவன் சந்தித்தார். இப்பொழுது கையில் கோலை விசேஷப்படுத்தினார். மறுபடியுமாக எகிப்துக்கு அனுப்பினார். பார்வோனுக்கு பயப்படவில்லை. பார்வோனை பயமுறுத்தத்தக்கதாக சென்றான். காரியம் மாறுதலாக முடிந்தது. தேவனுடைய சந்திப்பு காரியம் மாறுதலாக முடிந்தது. இன்று உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை சந்திக்கிறார். உங்கள் மீது தேவனுடைய கரம் அமர்கிறது. சரியாக சொல்ல போனான், எலியாவை விட ஆகாப் முந்தி போகிறான். அப்பொழுது மேகத்தை பார்க்க சொல்லுகிறான். ஏதாவது தெரியுதா? இல்லை. திரும்ப போய் பார்க்க, இப்படி பார்க்க சொல்லும் பொழுது உள்ளங்கை அளவு மேகம் தெரிஞ்சு. அவ்வளோதான். வேகமாக முன்னாடி போனான். அவன்தான் வின்னர் என்று எல்லாரும் நினச்சிருப்பாங்க. உள்ளங்கை அளவு மேகம் தெரிஞ்சிச்சு. ஆனால் எலியாவின் வேகம் ஆகாப்பை விட வேகமாக போனது உண்மையானால், இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையின் வேகம், உங்கள் பொருளாதாரத்தின் வேகம், உங்களுடைய சரீர சுகத்தின் வேகம், உங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்தின் அளவு இந்த நாளிலும், ஒருவேளை இந்த நாளில் யாரோ முந்தி போனது போல, சத்து ஜெயிக்கிறது போல தெரியலாம். இல்லை, கர்த்தர் இந்த நாளில் அதை விட வேகமாக போகத்தக்கதாக உங்களுக்கு தேவன் விசேஷித்த கிருபையை கொடுக்க போகிறார். எல்லாவற்றிலும் வேகம், எல்லாவற்றிலும் முன்னேற்றம், எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்கத்தக்கதாக, சிறந்திருக்கத்தக்கதாக, மகிழ்ந்திருக்கத்தக்கதாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. துக்க முகமாக இருக்காதங்க. அல்லேலூயா. ஒரு நாளும் துக்க முகமாக இராதங்க. எதுக்கு துக்க முகமாக இருக்கணும்? நம்முடைய தேவன் பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்னார். அவர் சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, நீங்கள் எல்லாரும் என்னுடையவர்கள் என்று சொன்னவர் சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, நீங்களும் என்னுடையவர்கள், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, இது எல்லாம் உங்களுக்கு தான். எதுக்கு கவலைப்படணும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் நெருக்கம், உங்கள் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுப்பார். அண்ணாளுடைய வாழ்க்கை மிகவும் கொடிதாக, பெண்ணினால் மூலமாக நெருக்கம், கண்ணீர், வேதனையின் அனுபவம். காரணம் குழந்தை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவன் அன்னாளை நினைத்தருளினார். அன்னாளை நினைத்தருளினார். மலட்டு கற்பந்தான். அதே இடத்துல 6 குழந்தை பிறக்கத்தக்கதாக ஒரு சாமுவேல், மறுபடி ஒரு 5 குழந்தை பிறக்கத்தக்கதாக, அதே பெண்ணினால் கண்ணுக்கு முன்பாக 6 பிரசவத்தை அவ காணத்தக்கதாக, அதே குடும்பத்தில் வீட்டில் தேவன் பிறக்க கிருபை செய்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக, இவ மலடி இல்லை, இவ கேட்டது 1, கொடுத்தது 6. 1 கேட்டால் 6 கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கேட்டால் 6 கொடுப்பார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, 3 ராஜாக்கள், குடிக்க தண்ணி கிடையாது. அப்போ யூதா ராஜா, இஸ்ரவேல் ராஜா, இப்படி 3 ராஜாக்கள் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? மோவாபியர் கையில் நம்மளை ஒப்பு கொடுக்கறதுக்கு தேவன் அழைத்து கொண்டு வந்தார். இதோடு முடிந்தது. அவங்க வாயினாலே சொல்றாங்க இதோட முடிந்தது என்று. ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது பள்ளம் வெட்டுங்க, பள்ளத்தை தேவன் தண்ணீரால் நிரப்புவார். பள்ளம் வெட்டினாங்க, தண்ணி வந்தது. அருமையானவர்களே, அந்த பள்ளத்தை மட்டும் நிரப்பலை, தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு. தேசம் மட்டும் தண்ணீரால் நிரப்பலை, மோவாபியரையும் கர்த்தர் கையில் கொடுத்தார். அவர் சொன்னது பள்ளத்தை நிரப்புங்க, பள்ளம் வெட்டுங்க, பள்ளம் நிரப்பும் என்றார்.
இவங்க எதிர்பார்த்தது கொஞ்சம் தண்ணி, அவர் சொன்னது பள்ளம் வெட்டுங்க பள்ளம் நிரப்பப்படும் என்று. தேவன் கொடுத்தது தேசம் முழுவதும் தண்ணீரால நிரம்பிட்டு மோவாபியரையும் கர்த்தர் கையில கொடுத்தா. நீங்க விரும்புகிறது கொஞ்சோண்டு விரும்பலாம், கொஞ்சமா கொடுத்து என் தேவனுக்கு பழக்கமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்காவது இருந்துச்சுன்னா சர்ச்சுக்கு வரும்போது பைக்கில் ஒரு ஸ்கூட்டி செகண்ட் ஹேண்டில் ஏதாவது பார்க்கலாமே. ஆண்டவர் சொல்லுவார், எப்பா நான் ஏறும் பொழுது எனக்கு ஒரு புது படகு வேணும்னு தானே கேட்டேன். ஒரு நாள் ஒருவரும் ஏறாத கழுதையை தானே கேட்டேன். யார் யாரெல்லாமோ ஏறின வண்டியா உனக்கு வேணும்? இல்லை நான் உனக்கு ஒரு புது வண்டி தர மாட்டானோ? அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் மேன்மையானதை தருவார். அல்லேலூயா. சில வேளைகளில் சிலர் காத்திருப்பாங்க, எல்லாருக்கும் பைத்தியம் போல தெரியும், என்னடா இது என்னடா இது என்று. ஆண்டவருக்கு தெரியும் எப்போ யாருக்கு எந்த பெஸ்ட்டை கொடுக்கணும் என்பது தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. வெயிட்டிங் டைம் இஸ் நாட் வேஸ்டிங் டைம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களுடைய காத்திருப்பதுக்கு உரிய பலனை சீக்கிரம் அவர் கொடுக்க போகிறார். அப்பொழுது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஓஹோ, பன்னிக்கு போடுற தவிட்டை இளையகுமாரன் விரும்பினா யாரும் கொடுக்கல, கிடைக்கல. காரணம் அப்பா வீட்டில் பெஸ்ட் இருந்துச்சு, அதனால தான் அது நோ நோ என்று தேவன் தடுத்தார். பன்னிக்கு போடுற தவிட்டை எனக்கு கொடுக்க மாட்டார், தடை பண்ணிடுவார். இதுக்கு நான் அப்பா வீட்டில் எனக்கு பெஸ்ட்டை வச்சிருக்கிறார், அதனால தான் என்ன சத்தமே இல்லை. உங்களுக்கு தேவன் பெஸ்ட்டை வச்சிருக்கிறார், உங்களுக்கு தேவன் பெஸ்ட்டை வச்சிருக்கிறார், உங்களுக்கு தேவன் பெஸ்ட்டை வச்சிருக்கிறார். மறுபடி சொல்லுகிறேன், அருமையானவர்களே, உங்களுக்கு தேவன் பெஸ்ட்டை வச்சிருக்கிறார். அவர் பெஸ்ட்டை வச்சிருக்கிறார், அவர் பெஸ்ட்டை வச்சிருக்கிறார், அவர் பெஸ்ட்டை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, ஏதோ நான் புலம்பல, ஆவியானவர் எதை சொல்லுகிறாரோ சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு தேவன் பெஸ்ட்டை வச்சிருக்கிறார். ஏதோ ஒன்று நீங்க விரும்பி உங்களுக்கு கிடைக்கலன்னா அது ஒஸ்ட், அது பண்ணிக்கு போடுறது, அது வேண்டாம். ஆனா உங்களுக்கு பெஸ்ட்டை வச்சிருக்கிறார். பாருங்களேன், நீங்க கேட்கலாம், அந்த வீடு அட்வான்ஸ் வைக்க போகும்போது இன்னொருத்தன் கெடுத்துட்டான், அது போச்சு, ஆண்டவர் எனக்கு இந்த வீட்டை கூட தரலையே அப்படின்னு புலம்பலாம். அந்த வீடு ஆண்டவருக்கு தெரியும், அது 2 பெட்ரூம் உள்ள வீடு தான், ஒன்று தான் அட்டாச்சு பாத்ரூமு, மேலே ஒன்றும் கிடையாது. சுற்றி வந்து பார்த்தாச்சுன்னா காம்பவுண்டெலாம் கீறி இருக்கு, அது ஒஸ்ட்டு. உனக்குன்னுட்டு 2 மாடி வீடு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எல்லாமே அட்டாச்சு பாத்ரூமு, அதில் கிச்சன் அவ்வளவு வசதியாக நான் செஞ்சு வச்சுருக்கேன். அப்படி அருமையான மேலையும் வீடு, மேலையும் ரூமு, பின்னாடி தோட்டம், ஒரு 20 சென்டில் தோட்டம், அப்படி ஒரு பெஸ்டான வீடை நான் உனக்கு வைத்திருக்கேன். நீ ஒஸ்ட்டு போச்சு நினைக்கிய, எழும்பு எழும்பு, நீ சுதந்திரிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்க பெஸ்ட அதை பாருங்க, தேவன் கொடுக்கிறத பாருங்க. நீங்க மாம்ச கண்ணில் பார்த்த ஒஸ்ட தூக்கி தூர போடுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் பெஸ்ட வைத்திருக்கிறார். சரி, இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இந்த நாட்கள்ல அப்படி எழுந்து நில்லுங்க. அன்பு இரட்சகரே, இந்த நாளிலும் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க பெஸ்ட்டை வைத்திருக்கீங்க. நெருக்கத்திலிருந்து நீ கூப்பிட்டாய், நான் உனக்கு பதில் கொடுத்தேன். நெருக்கமான ஒரு சூழ்நிலையில, இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மடிந்து போகிறோம். ஐயரே, உமக்கு கவை இல்லையா என்கிற நிலைமையில, தகப்பனே, மன அழுத்தம் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தேவரீர் நாங்கள் கதறிக்கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன்,
இப்பொழுது தகப்பனே, அவருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகோ. தேவ பிரசன்னம், தேவ வல்லமை, தேவனுடைய வல்லமை இந்த இடம் முழுவதுமாக இந்த ஜனங்களை நிரப்புங்கப்பா. எல்லா தடைகளும், சத்துருடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து போவதாக, எல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒரு அக்கினி இறங்கி வரட்டும் அப்பா. தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவனுடைய அக்கினி. இது போதாது, இன்னும் 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 இப்பொழுதே அற்புதங்கள் நடைபெறுவதாக, தடைகள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, தேவ பலன் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இப்பொழுதே ஒரு அக்கினி இறங்கட்டும் அப்பா. சத்துருடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்போ 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 தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. தேவரீர் உமக்கு நன்றி. தேவரீர் உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. கொஞ்சம் முன்ன வாங்க எல்லாரும். இந்த மகனுக்கு முன்ன நின்னுங்க. இந்த மகனுக்கு நேராக கரங்களை நீட்டுங்க. தயவு செய்து இந்த நேரத்தில் பீட்டர் பிரதரை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தணும். அவங்க மேலே ஒரு அக்கினி விழணும். அற்புத அடையாளம் செய்கிற மனுஷனாக மாறணும். இப்பொழுது தேவனுடைய கரம் இவர்களை தொடணும். பெற்றுக்கொள்ளுங்க பிரதர், பெற்றுக்கொள்ளுங்க. தேவ அக்கினி, தேவ அக்கினி. இது போதாது, இது போதாது, இது போதாது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இது போதாது. இப்பொழுது ஒரு காற்று வீசுகிறது. உங்களால நிக்க முடியாது பிரதர். ஒரு அக்கினி உங்க மேல வீசுகிறது. Fire! 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 தகப்பனே உமக்கு நன்றி. தேங்க்யூ. போங்க பிரதர். நல்ல பிதாவே, உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து கடிகூறத்தக்கதாக எல்லா தடைகளும் மாறட்டும். காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும்.